அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் உத்திராட நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதோட முதல் பதிவு இன்றைக்கு பார்க்கலாம். சரிங்களா? இந்த உத்திராட நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ராசியில் வரும். ஒன்று காலபுருஷனுக்கு 9வது ராசியான தனுசு ராசியில் முதல் பாதமும், மீதி 3 பாதங்கள் காலபுருஷ 10வது ராசியான மகர ராசியில் வரும். சரிங்களா? இது உத்திராட நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அவர். தந்தைக்காரகன், ஆத்மகாரகன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அது சூரிய பகவான் அவருடைய நட்சத்திரமானது இது வரும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ராசி பார்த்திங்க அப்படின்னா ஒன்று குரு பகவானோட ராசியும், இன்னொன்றில் பார்த்திங்கன்னா சனி பகவானோட இதில் வருது. அப்போது இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இவர்கள் 3 பேர் சாயலில் தான் இருப்பாங்க. அதாவது சூரியன் ப்ளஸ் குரு ப்ளஸ் சனி பகவானோட சாயல்கள் தன்மைகள் இருக்கும். 3மே பார்த்தோம் அப்படின்னா அரச கிரகங்கள், தலைமை கிரகங்கள், பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சூரியனாலே தலைமை பண்பு எல்லாமே நம்ம சொல்லுவோம். அதுமாதிரி குரு ஆன்மீகம் அந்த இதில் அவர் ராஜகுரு, அவர் குரு முதன்மையானவர். அவரும் சனி பகவான் நீதி நேர்மை இதெல்லாம் நியாயவான், அவர் தர்மவான் சொல்கிறோம். அவரும் ராஜா 3 தான் இது பண்ணுறாங்க. ஆக இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி அப்படின்னா ராஜ வாழ்க்கை வாழ்வார்கள், ராஜயோகம் உடையவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இவர்கள் ஆரம்ப தசையே பார்த்தோம் அப்படின்னா சூரிய தசை தான் வரப்போகுது. ஸோ அந்த சூரிய தசை இவர்கள் பிறந்த காலகட்டத்தில் தந்தையாரின் கை நல்லா ஓங்கியே இருக்கும்னு நம்ம சொல்லலாம். இவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர்கள் 21 வயதுலேருந்து 26 வயது வரைக்கும் இவர்கள் மன சஞ்சலங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் 27லேருந்து 32 வயசில் வேலைகள் அப்படி இதில் அந்த இதில் இருப்பாங்க. 32 வயதுக்கு அப்புறம் ஒரு திடமான வேலைன்றது கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 32ல் 45ல் பார்த்திங்கன்னா இவர் நேம் போர்டு போடுற அளவுக்கு உயர்ந்துருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு வாய்ப்பு இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாத இந்த உத்திராட நட்சத்திரக்காரருக்கு ஒரு பொது இது என்ன அப்படின்னா இயற்கையாகவே இவர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுக்கான விளக்கம் நம்ம சிறப்பு பகுதியில் பார்க்கலாம். இதில் மற்ற விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? இவர்கள் படிப்பு நல்லா படிப்பாங்க. படிப்பில் எந்த குறையும் இருக்காது. அநேகமாக இவர்கள் இன்னொரு விஷயம் என்ன ஒரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு தொழிலுக்கும் சரி, அதாவது உத்தியோகத்துக்கும் சரி, அதே சாப்பாட்டுக்கும் சரி எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. அந்த ஒரு சிறப்பு இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு தொழில் செய்யும் சாப்பாட்டுக்கும் எந்த காலத்தில் பஞ்சமே இருக்காது. 90% பேருக்கு பொருள் மேலே பார்ப்பாங்க. இவர்கள் அந்தளவுக்கு திறமையாக. அதேமாதிரி இந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்தோம்னா பரம்பரை செல்வந்தர்களாகவே இருக்காங்க. பரம்பரை செல்வந்தர்கள் நிறைய பேர் நிலப்பரங்கள் நிறையவே இருக்குது. அது ஆட்சி திறமை, அதாவது தலைமை ஏற்பு தலைமை அட்மி பவர் நிறையவே அவர்களுக்கு இருக்குது. தொழில்னு பார்த்தா கூட இவர்கள் சொந்த தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கும். என்னதான் ஒரு சில வேலை தொழில் செய்தாலும் இவர்கள் ஒரு காலகட்டத்தில் சொந்த தொழிலே தான் மேற்படி செய்வார்கள். இந்த நட்சத்திரோட சிறப்பு அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி தொழிலில் இவருக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஒரு சிலருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாலும் இப்போது நல்ல நிலைக்கு பேர் போற்றும் நிலைகளாக உயர்ந்த நிலையில் உயர்வார்கள். அது மட்டும் இல்லாத இவர்கள் மொத்தத்தை சிறந்த பண்பில் ஒரு பிள்ளைகளோ அல்லது அடுத்த பிள்ளைகளோ பெறும்போது இவர்கள் பேர், அதாவது இவர்களுடைய பரம்பரையை பேர் சொல்கிற மாதிரி ஒரு நிலைநாட்டும் புகழுக்கு அந்த புகழ் உச்சிக்கு இருப்பாங்கன்றது எந்தவித சந்தேகமும் இல்லை. இதில் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த உத்திராட நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். இதில் பிறந்தவர்கள் பார்த்தோம் தயால குணம் சூரியனோட இது இருக்கிறதுனால, உங்களுக்கு சூரியனோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால நல்ல கம்பீரம், ராஜா நடை, அதெல்லாம் உயர்ந்த இது பண்பு இதெல்லாம் இருக்கும். நீதி நேர்மை இதெல்லாம் இருக்கும். நல்ல படிப்பாளிகளாக இருப்பாங்க. அவங்க செல்வந்தர்களாக இருப்பாங்க. எல்லாருக்கும் உதவும் குணம் அதிகமாக இருக்கும். ஏழை பணக்காரன்லாம் எப்படியும் பார்க்காத, எப்படி சூரிய பகவானை டெய்லி காத்தால கரெக்டாக அந்த டைம் உதிச்சிட்டாரோ என்ன இருக்குது இவருக்கு எல்லாருக்கும் ஒரே லெவலில் தான் ஒளியும் தருகிறார்களே, அதே மாதிரி இவர்கள் எல்லாரையும் ஒரே நிலையில் சமநிலையில் தான் இவங்க நடத்துவார்கள். அதேமாதிரி ஒருத்தர் ஒரு கஷ்டம்னா கூட அவங்களுக்கு முன்னிருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு நல்ல நிலைக்கு இருக்கிறதும் தன்னால் என்ன உதவ முடியுமோ அந்தளவுக்கு உதவிகள் செய்து அவர்களை நல்ல நிலைக்கும் உயர்த்துவார்கள். அந்த ஒரு சிறப்பு இவர்களுக்கு உண்டு. இப்போ நல்ல ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு இருக்கும் இவர்களுக்கு. நல்ல ஒரு செயலை செய்துட்டாங்க அப்படின்னா அந்த செயலை முடிக்கிற வரைக்கும் அடுத்த வேலைக்கு இவங்க போக மாட்டாங்க. அந்த செயலை திறன்பட செய்வார்கள். ஆராய்ந்து அறிந்து அது எப்படி கரெக்டாக எந்த லெவலில் பண்ணும் அதை கரெக்டாக ஆராய்ந்து செய்யறதில் செயல் வீரர்கள் சொல்லலாம், உத்தமர்கள் சொல்லலாம், நம்பிக்கையானவர்கள் சொல்லலாம். பிள்ளை பெற்றோர்கள் நல்ல பாசம் பண்பு இதெல்லாம் நல்லா இருக்கும்.
உயரிய சிந்தனைகள், தயாள குணங்கள் எல்லாம் வந்து இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குங்க. இவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தொழில்களையும் ஒரு நேர்த்தி இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தா இதை பரம்பரை தொழிலாகவே செய்வாங்க. ஒரு சில லேண்ட்லார்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதுமாதிரி சேம்பர்ஸ் இது மாதிரி இது பண்ணுறவங்கள அதெல்லாம் கூட ஒரு சிலர் வந்து இது நல்லாவே இதுக்கு செய்யறதுக்கு இருப்பாங்க. குருவோட இருக்கிறதுனால வந்து நீதி, நேர்மைக்கும் ஆன்மீக இதெல்லாம் வந்து அந்த இதில் தயாள குணம், குடும்ப பண்பு, பாசம் இதெல்லாம் போற்றும் தன்மையோடு இருக்கும். சனியோட இதுவாக இருக்கிறது ஆதிக்கமாக இருக்கிறதுனால மக்கள் தொடர்பு உள்ள இடத்துல இவர்கள் அதிக வேலை செய்பவர்களாக இருப்பாங்க. அதேமாரி நிறைய பேர் வச்சு வேலை வாங்குகிற அந்த மாதிரி தொழில் செய்வாங்க. அதே மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர்களுக்கு வந்து எண்ணங்கள் வந்து அதாவது உயரிய எண்ணங்கள் இருக்கும் இல்லைங்களா, கரெக்டாக இருப்பாங்க. பங்க்சுவாலிட்டி, ப்ரெஸ்டீஜ் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட இருக்கும். அதேமாதிரி இவர்களுக்கு கோபமும் வர்றதுக்கு அதிகமாக இருக்குது. சூரியனோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால கோபமும் அதிகம் வரும். கோபம் வந்துச்சுன்னா இவங்கக்கிட்ட எதிர்க்க யாரும் நிற்க முடியாது. சூரியன் ஒளிக்கதிர் மாதிரி வெப்ப எதிர்கள் அதிகமாகவே வீசும். மற்றபடி இவர்கள் வந்து சாந்தமாக இருக்கிற வரைக்கும் நல்லவர்கள் தான். எல்லாருக்கும் நன்மை செய்யும் ஈகை எல்லாமே உண்டு. பதவிகள் பார்த்தா இவர்கள் வந்து அதாவது உத்தியோகத்தில் இருக்காங்க அப்படின்னா கூட உயர் பதவிகளில் தான் இருப்பாங்க. அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய தொடர்புகள் இருக்குது அவர்களுக்கு. அரசாங்கத்தால் இவர்களுக்கு நிறைய சலுகைகள் இதெல்லாம் வந்து இவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவர்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து நல்ல செல்வந்தர்கள் நம்ம சொன்னோம். பணத்துக்கு இவர்களுக்கு பிரச்சனைன்றது இருக்காது. உதவும் மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும் அவர்களுக்கு. தொழில் அதான் இப்போ பதவிகள்னால் கூட உயர் பதவிகள் தான் இவர்கள் இருப்பாங்க. லெக்சரர்ஸு இந்த மாதிரி இதில் இருக்கிறதுக்கும், ஆசிரியர் பணியில் இருக்கிறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. ஜோதிடர்கள் நிறைய பேர் புகழ் பெறுபவர்களும் இந்த இதில் இருக்கிறது வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உண்மையை பேசுபவர்கள் உங்களுக்கு உயரிய சிந்தனைகள் இருக்கும். நல்ல எல்லாருக்கும் ஏற்று நடத்தும் பண்பு, தலைமை பண்பு எல்லாமே இவருக்கு நிறையவே இருக்குது இவர்களுக்கு. நியாயமான்களாக இருப்பாங்க. பக்திமான்கள் இருக்கலாம் இவர்களுக்கு. அதேமாதிரி செயல் வீரர்கள் எல்லாத்துக்கும் வந்து நன்மைகள் அதிகமாக செய்வாங்க இவங்க. தொழிலுன்னு பார்த்தா சொன்னேன் இல்லையா, அதுமாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதில். ஸோ அவங்களாம் வந்து அதான் இவங்க வந்து இந்த உத்திராட நட்சத்திரம் பொதுவாக வந்து சொந்த தொழில் தான் நிறைய பேர் செய்வாங்க. அதில் வந்து அதில் நல்ல நிலைநாட்டும் இருப்பாங்க. பேரும் புகழ் நிறையவே அதில் அவங்களுக்கு கிடைக்கும். 45 வயசுக்கு மேலே இவர்கள் வாழ்க்கையில் நல்ல செழிப்போடு இருப்பாங்க. அதை நேம் போர்டு போடுற அளவுக்கு உயரிய சிந்தனைகள் எல்லாமே இவர்களுக்கு இருக்கும். உத்தமர்கள் நம்ம சொல்லலாம். இறை அன்பு எல்லாமே நிறையா இருக்கும். இவர்களுக்கு வந்து நோய்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து பிபி, ப்ரெஷர் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நரம்பு பிரச்சனைகள் வரும். அதேமாதிரி முதுகு தண்டு, பேக் பெயின் வரதுக்கு நிறைய பேர் இருக்கும். ஸ்பைனல் கார்டில் வந்து ஒரு சில இன்ஜுரிஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இல்லை ஒற்றை தலைவலி அதேமாதிரி வரத்துக்கும், கேன்சராக பிரெயின் இதில் வரத்துக்கு நிறைய பேர் சான்சஸ் நிறையவே இருக்குது. இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற அப்படின்னா குற்றாலீஸ்வரன் குற்றாலத்தில் இருக்கு இல்லைங்களா, குற்றாலநாதரை வணங்கிறதுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து வெற்றிகள். பொதுவாகவே வந்து இவர்கள் சிவபெருமான் ஆலயம் சிவ வழிபாடு செய்யாது மேலும் சிறப்புகள். ஏன்னா அந்த நட்சத்திர அதிபதி வந்து ருத்ரன், சிவனோட அம்சமாக வர்றது. அதனால் இவர்கள் சிவபெருமானை வணங்குறது வந்து மேலும் சிறப்பு இவர்களுக்கு உண்டு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இந்த உத்திராட நட்சத்திரம் பிறந்தவங்களோட பொது பலன்கள். அடுத்த பதிவில் இந்த நட்சத்திர பாதங்களை பிறந்திருக்கவங்க எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, நன்றி, வணக்கம்.